தமிழ் சினிமாவில் 1975 எம்ஜிஆரும் சிவாஜியும் உச்ச நட்சத்திரங்களாக இருக்கும் பொழுது கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் கமல்ஹாசன் ஹீரோவாக நடித்த அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் கெத்தா நடந்து வந்து கேட்டை திறந்து வந்தார் சிவாஜிராவ் கெய்க்வாட். இந்த பெயரை ரஜினியாக மாற்றி அதனுடன் காந்தத்தை ஒட்ட வைத்திருந்தார் பாலச்சந்தர். அபூர்வ ராகங்களுக்கு பிறகு கன்னடம், தெலுங்கு என சில படங்களில் நடித்திருந்தாலும் பாலச்சந்தர் இயக்கிய 3 முடிச்சு திரைப்படத்தில் தான் ரஜினிகாந்த் தன் கைதேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். கமல்ஹாசன் கதாநாயகனாக நடித்த 3 முடிச்சு திரைப்படத்தில் கமல் இடைவேளைக்கு முன்பாகவே இறந்து விடுவார். பின் தன் அசாத்திய நடிப்பால் படம் முழுவதும் பட்டையை கிளப்பினார் ரஜினி. 3 முடிச்சு திரைப்படம் ரஜினியின் நடிப்பாற்றலை மிகவும் அழுத்தமாக தமிழ் சினிமாவில் பதிவு செய்தது. ரஜினிகாந்த் தன் ஸ்டைலுக்கான விதையை 3 முடிச்சு படத்திலிருந்தே போட்டிருப்பார். ஆம், கமலும் ரஜினியும் படிக்கட்டில் இருந்து நடந்து வரும் ஒரு காட்சியில் அவருக்கே உரித்தான பாணியில் நடந்து வருவதும் சிகரெட்டை வாயில் தூக்கி போடுவதென அப்பொழுதே கிடைக்கும் கேப்பில் எல்லாம் தனது சம்பவத்தை செய்திருப்பார். பாலச்சந்தரின் அவர்கள் படத்தில் நடித்த ரஜினிகாந்த் மனைவியை அடக்கி துன்புறுத்தும் சாடிஸ்ட் வில்லனாக விஸ்வரூபம் எடுத்திருப்பார். இந்த படத்தில் அவர் காட்டிய மேனரிசத்தை தமிழ் சினிமாவை வியந்து பாராட்டியது. சிவகுமார் கதாநாயகனாக நடித்த கவிக்குயில் திரைப்படத்தில் குணச்சித்திர வேடத்தில் நடித்திருந்த ரஜினிகாந்த் பின்பு சிவகுமார் வில்லனாக நடித்திருந்த புவனா ஒரு கேள்விக்குறி என்ற படத்தில் நல்லவனாக நடித்து டூயட்டும் பாடியிருப்பார். இயக்குனர் SP முத்துராமன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்திருந்த இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. பின்பு பாரதி ராஜாவின் இயக்கத்தில் 16 வயது நிலை திரைப்படத்தில் பரட்டையாக நடித்திருப்பார் ரஜினிகாந்த். ஒருபுறம் சப்பானியாக கமல்ஹாசன் உயிர் கொடுத்து நடித்துக் கொண்டிருக்க பட்டன் போடாத சட்டை, பரட்டை தலை என துண்டு பிடியை வைத்துக் கொண்டு துவம்சம் செய்திருப்பார் ரஜினிகாந்த். இந்த படத்தில் இவர் பேசிய இது எப்படி இருக்கு என்ற வசனம் ரஜினிகாந்தை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தது. பின்பு கமல், ரஜினிகாந்த் இருவரையும் வைத்து ஆடுபுலி ஆட்டம் ஆடத் தொடங்கினார் SP முத்துராமன். இந்த படத்தில் ரஜினியாகவே வரும் ரஜினிகாந்த் படம் முழுக்க தன் வில்லத்தனத்தை காட்டிவிட்டு இது ரஜினி ஸ்டைல் என்று பஞ்ச் டயலாக் பேசி பற்ற வைத்திருப்பார். இயக்குனர் கலைஞானம் மேற்பார்வையில் உருவாகியிருந்த 6 புஷ்பங்கள் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் பஸ் ஓட்டிய ஸ்டைலில் மயங்கிய கலைஞானம் பைரவி என்ற திரைப்படத்தை தயாரிக்கும் பொழுது அதில் ரஜினிகாந்த் தான் கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என உறுதியாக இருந்தார். அதுவரை வில்லனாக பலம் வந்த ரஜினிகாந்த் என்னை கதாநாயகனாக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று எண்ணி அந்த பட வாய்ப்பை தவிர்க்க அதுவரை அவர் வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தை விட 5 மடங்கு சம்பளத்தை கேட்டார். சற்றும் மனம் தளராத கலைஞானம் தனது மனைவியின் தாலியை அடமானம் வைத்து அவர் கேட்ட சம்பளத்தை கொடுத்தார். தனது திரைவாழ்வில் புதிய வெளிச்சத்தை கொண்டு வந்த கலைஞானம் அவர்களுக்கு ஒரு வீட்டை பரிசளித்து நன்றி கடனை செய்தார் ரஜினிகாந்த். இந்த பைரவி திரைப்படத்தின் விநியோக உரிமையை வாங்கிய கலைப்புலி தானு சென்னை பலாசோ தியேட்டரில் 35 அடி உயரத்தில் பேனர் வைத்து அசத்தினார். இதை ரஜினி அழைத்து பாராட்டியதால் மகிழ்ச்சியில் இருந்த தானு பைரவி படத்தின் போஸ்டரில் கிரேட் சூப்பர் ஸ்டார் நடிக்கும் பைரவி என போட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒட்டினார். பத்திரிகைகளிலும் கிரேட் சூப்பர் ஸ்டார் நடிக்கும் பைரவி என விளம்பரம் செய்தார். விளம்பரத்தை பார்த்து பதறிய ரஜினி அதை தடுப்பதற்குள் சூப்பர் ஸ்டாராக எல்லா இடங்களுக்கும் போய் சேர்ந்து விட்டார். கதாநாயகனாக நடித்து விட்டாலும் தொடர்ந்து கதாநாயகனாக நடிக்கவில்லை ரஜினி. கிடைக்கும் கதாபாத்திரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உத்வேகத்துடன் தொடர்ந்து நடித்து வந்த ரஜினிக்கு காளி என்று அவதாரத்தை கொடுத்தார் மகேந்திரன். ரஜினியை ஹீரோவாக ஏற்க மறுத்த தயாரிப்பாளர் இடத்தில் கெட்ட பையன் சார் இந்த காளி என புரிய வைத்தார் மகேந்திரன். பின்பு துப்பறியும் வழக்கறிஞராக ஸ்ரீதேவியுடன் இவர் நடித்த பிரியா என்ற திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பார் இளையராஜா. இளையராஜாவின் பாடலும் ரஜினிகாந்தின் உழைப்பும் இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக்கியது. ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி 175 நாட்களை கடந்து ஓடிய முதல் படமாகவும் இது இருந்தது. இருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு கமல்ஹாசனுடன் 2ஆம் கதாநாயகனாக அவர் நடித்த படம் நினைத்தாலே இனிக்கும். இந்த படத்தில் பிளேபாயாக வந்து ஸ்கோர் செய்திருந்த ரஜினியின் நடிப்பை பார்த்த கமல் இனி நாம் இணைந்து நடிக்க வேண்டாம் என முடிவெடுத்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று மக்களிடம் போய் சேர்ந்து விட்டாலும் நான் போட்ட சவால் திரைப்படத்தில் தான் முதலாக அந்த அடைமொழி பயன்படுத்தப்பட்டது. இங்கிருந்து தனி வழியில் பயணிக்க தொடங்கிய ரஜினி அன்னை ஒரு ஆலயம், அன்புக்கு நான் அடிமை, பில்லா என கமர்ஷியல் படங்களுக்கு ஆர்வம் காட்டத் தொடங்கினார். பின்பு தமிழ் சினிமாவில் பொல்லாதவனாக மாறிய ரஜினியை ஜானியாக டபுள் ஆக்ஷனில் காட்டினார் மகேந்திரன். காளி, ஜானி என வலம் வந்த ரஜினிகாந்தை முரட்டு காளையாக மாற்றினார் SP முத்துராமன். இந்த படம் அண்ணனுக்கு ஜே, காளையனுக்கு ஜே என்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தது.
நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்பது போல் தகப்பனுக்கு பாடம் எடுக்கும் ரஜினியை கொண்டாடிய மக்களுக்கு 3 வேடங்களில் நடித்து எனக்கு எந்த பக்கம் உரசினாலும் தீப்பிடிக்கும் என காட்டினார் ரஜினிகாந்த். தம்பிக்கு எந்த ஊரு, படிக்காதவன், மனிதன் என வேகம் காட்டிய ரஜினியை நோக்கி மசாலா பட நாயகன் என விமர்சனங்கள் எழத் தொடங்கின. மனம் தளராத ரஜினி, தில்லுமுள்ளு, குரு சிஷ்யன் என இவர் அடித்த லூட்டிகள் ஏ சென்டர் பி சென்டர் என்று எல்லா தரப்பும் கொண்டாடும் நாயகனாக மாற்றியது. தர்மத்தின் தலைவன் படத்தில் ஞாபக மறதி அண்ணனாகவும் கடத்தல் மன்னனாகவும் அசத்திய ரஜினி, ராஜாதி ராஜாவில் கத்தியை சுத்திவிட்டு புவியீர்ப்பு விதியை மாற்றி ரஜினி ஈர்ப்பு விதி மூலம் ரசிகர்களை மிரட்டி விட்டார். மாமியாரை அடக்கும் மாப்பிள்ளையாகவும் மனைவியை அடக்கும் மன்னனாகவும் வலம் வந்த ரஜினி பின்னாளில் திமிர் பிடித்த பெண்ணான நீலாம்பரியை அடக்கும் படையப்பாவாகவும் மாற வைத்தது. சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் 1992 வெளியான அண்ணாமலை திரைப்படத்தில் தேவா இசையில் வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி எனும் டைட்டில் கார்டு அதுவரை பெரிய பிசினஸ் உள்ள நடிகராக பார்க்கப்பட்ட ரஜினியை பிராண்டாக பார்க்க வைத்தது. இன்று வரை எத்தனையோ இசையமைப்பாளர்கள் ரஜினிக்கு இசையமைத்தாலும் தேவாவின் இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினி எனும் டைட்டில் வரும்பொழுது ரசிகர்கள் எழுப்பும் கரகோஷம் நாட்டையே அதிர வைத்தது. பாண்டியன், எஜமான், உழைப்பாளி என வெற்றி நடை போட்டு வந்த ரஜினி மீண்டும் சுரேஷ் கிருஷ்ணாவுடன் இணைந்து பாட்ஷாவாக உருவெடுத்தார். அன்று முதல் இன்று வரை தமிழ் சினிமா மட்டுமில்லாமல் இந்திய சினிமாவே தவிர்க்க முடியாத டானாக மாறினார் ரஜினிகாந்த். ரஜினி கே.எஸ். ரவிக்குமாருடன் இணைந்து முத்து, படையப்பா என்று மாபெரும் வெற்றி படங்கள் கொடுத்திருந்தாலும் பின் வந்த சில படங்கள் தோல்வியை தழுவின. சில காலங்கள் ஓய்வெடுத்த ரஜினி சந்திரமுகி படத்தின் மூலம் நான் யானை இல்லை குதிரை என்று நிரூபித்து காட்டினார். 7 திரையரங்குகளில் 300 நாட்களை கடந்து ஓடிய சந்திரமுகி சென்னை சாந்தி தியேட்டரில் 800 நாட்களை கடந்து ஓடியது. தமிழ் சினிமாவில் ஒரே தியேட்டரில் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம் என்ற சரித்திரத்தையும் படைத்தது. ரஜினியை சிவாஜி த பாஸ் என மாசாக காட்டிய சங்கர் மனிதனாக நடித்த ரஜினியை எந்திரனாகவும் மாற்றினார். காலா, கபாலி, ஜெயிலர் என கழுகாக வலம் வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வெற்றி பயணம் வேட்டையனாக தொடரட்டும். மக்கள் இவரின் நடிப்பால் வரும் கூலியை கூலி கொடுத்து கொண்டாடட்டும்.